தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்துப் புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிடமகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 2ஆம் வாரம், டிசம்பர் 12ஆம் தேதி 2025ஆம் வருடம், வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் ஞானத்தோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு, இப்படி சொன்னா அப்படி சொல்றது, அப்படி சொன்னா இப்படி சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணும் எது பண்ணணும்னு ஒன்றும் தெரியாது. அவங்க விளையாட்டு போக்கில் இருப்பாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கக்கூடாதான், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, ஞானத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நாம் அந்த வயதை தாண்டி வந்துட்டோம். கடவுளை நோக்கிய ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் கடவுளை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது. கரெக்டுங்களா? ஆனாலும் நம்மளால் கடவுளை நோக்கி போக முடியல. ஏன்? நம்ம எதையுமே ஞானத்தோடு யோசிக்கிறது கிடையாது. பார்த்துக்கலாம், ஏதோ அறிவு வச்சுக்கிட்டு, கொஞ்சம் வச்சுக்கிட்டு, மற்றவங்களோட தயவை எதிர்பார்த்துக்கிட்டு, ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆயிரும்? வேஸ்ட்டு தான். அதனால் நம்மளை ஏசப்பா என்ன சொல்லுவார்? ஞானத்தோடு இருங்க, எதை பண்ணாலும் ஞானத்தோடு யோசிங்க. ஓகேங்களா? எது வாழ்க்கைக்கு முக்கியம், எது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு செல்ல போகுது அப்படின்னு சொல்லி ஞானத்தோடு யோசிக்க சொல்கிறார். ஞானம் மட்டுமே மெய்யானது, அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.